தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நயன்தாரா அவர்களை சொல்லுவோம். ஆனா இவங்களுக்கு முன்னாடியே தமிழ்ல மட்டும் கிடையாது, மொத்த சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேர் வாங்கின முதல் நடிகை, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நடிகை தான் அனுஷ்கா ஷெட்டி. பொதுவா ஒரு நடிகைனா அங்க இருக்கிற ஃபேன்ஸ்க்கு தான் பிடிக்கும். ஆனா இவங்க அனுஷ்கா ஷெட்டியை பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய நடிகர்கள் இண்டஸ்ட்ரியில, எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சவுத்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ்க்கு இவங்களை ரொம்பவே பிடிக்கும். ஆக்டர்ஸே நிறைய லீடிங் ஆக்ட்ரஸ்க்கு கூட இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய இவங்களை பத்தி பாராட்டி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ கியூட்டா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச வகையில இருக்கக்கூடிய அனுஷ்கா ஷெட்டி அவங்கள பத்தின சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க எல்லார் கூடயும் ரொம்பவே ஸ்வீட்டா பழகுவாங்க அப்படின்றது முன்னாடியே தெரியும் போல. அவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு ஸ்வீட்டி அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய பேருக்கும் இவங்களுடைய உருவத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். இப்படி 5'10" இருக்கேன், ஹைட் இவ்வளோ ஹைட்ல இருக்கேன், பட் ஸ்வீட்டி அப்படின்றது ஒரு குழந்தைக்கு வைக்கிற ஒரு பேரு மாதிரி இருக்குன்னு அவங்களுடைய பேரு ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கு. அதுவும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது பேர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுஷ்கா அப்படின்னு அவங்களே தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அனுஷ்கா அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா 1981 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கா ஒரு துளு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எஜுகேஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப பெருசா பிடிக்கவே இல்லை. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான, அவங்களுக்கு ஃபிட்னஸ்னா ரொம்ப பிடிக்குமா, ஸோ ஜிம் ட்ரெயினரா இருக்கிறது அண்ட் யோகா ட்ரெயினரா இருக்கிறது, அந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஜாப் அதை வந்து மாத்திட்டு போயிட்டாங்க. அப்படி அந்த ஜாப்ல இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஆக்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. தெலுங்குல ரொம்பவே ஃபேமஸான ஒரு இயக்குனர் தான் பூரி ஜெகநாத் அவர்கள். இவர் தன்னுடைய படத்துல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல நடிக்க இருந்த சோனு சூட் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. சோனு சூட் அவர்களும் அனுஷ்கா அவர்களும் ஒரே ஜிம்ல மீட் பண்ணிருக்காங்க. அந்த ஜிம்முக்கு வரும்போதுதான் சோனு சூட் அவர்கள் அனுஷ்காவை பார்த்துட்டு இவங்க இந்த கதைக்கு ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பூரி ஜெகநாத் அவர்களுடைய நம்பரை அனுஷ்கா கிட்ட கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அனுஷ்கா அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணி நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அனுஷ்கா அவர்களை எப்படியாவது நடிக்க வைக்கணும் அப்படின்னு சோனு சூட் அவர்கள் முயற்சி பண்ணி பூரி ஜெகநாத் அவர்களை நேர்லயே வரவழைச்சு இவங்களை மீட் பண்ண வச்சு போட்டோ ஷூட் பண்ணி அப்படிதான் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அனுஷ்கா அவர்கள் புக் ஆகியிருந்தாங்க. இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா 2005ல வந்த சூப்பர் திரைப்படம். இந்த படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னா, பார்த்திருந்தா அதுல அனுஷ்கா அவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா போகல. பட் அனுஷ்கா அவங்களுடைய கேரக்டரும் பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கிளாமருக்காக யூஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்கள் ஒரே பயங்கர கிளாமரா தான் அவங்க நடிச்சுட்டே வந்தாங்க. இவங்களுடைய கெரியர்ல ஒரு பிரேக் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா SS ராஜமௌலி அவர்களுடைய இயக்கத்துல வந்த விக்ரமார்குடு அப்படின்ற திரைப்படம். இதுல ரவி தேஜாவுக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தமிழ்ல சிறுத்தை படம் பார்த்திருக்கீங்க இல்லையா, அந்த படத்தினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் விக்ரமார்குடு. அந்த படத்துல தமன்னா இப்ப எப்படி ரொம்பவே கியூட்டா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க, எதுவுமே தெரியாம ஒரு வெகுளித்தனமா நடிச்சிருப்பாங்க, ஹீரோ எது சொன்னாலும் நம்புற மாதிரி. அதே கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல ஒரிஜினலா பண்ணது அனுஷ்கா அவர்கள் தான். சோ இந்த படத்தினுடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. நிறைய படங்கள் நடிச்சாங்க. ஒன்னொன்னெல்லாம் ஏன் நடிச்சாங்க அந்த படத்துல அப்படின்னே தெரியாம நிறைய பேருக்கு இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அனுஷ்கா எப்படிதான் ஒத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்பவே வஸ்டான சில மூவிஸ் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கெரியர் ஜர்னி பாத்துக்கிட்டீங்கன்னா அருந்ததிக்கு முன் அருந்ததிக்கு பின் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அருந்ததிக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கிளாமருக்காக மட்டுமே தான் அனுஷ்கா அவர்களை தெலுங்கு திரைப்படங்கள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அருந்ததி திரைப்படம் கிடைச்சது இவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய ஹைட், வெயிட், அவங்களுடைய அந்த ஒரு பியூட்டினஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு அருந்ததி திரைப்படம் அமைஞ்சது. இந்த படம் வேற லெவல்ல சூப்பர் டூப்பர் ஹிட். தெலுங்குல மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் லாங்குவேஜ்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல இவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷனை கொடுத்தது. அதுக்கப்புறம் தமிழ்லயும் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சாங்க. அருந்ததிக்கு முன்னாடி 2 திரைப்படம் மூலமா தமிழ்லயும் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. பெருசா அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்காமலே போயிடுச்சு. சோ அதுக்கடுத்தது அடுத்து நிறைய படம் நடிச்சாங்க. பில்லா திரைப்படம் தமிழ்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நயன்தாரா எந்த அளவுக்கு கிளாமரா நடிச்சாங்களோ அனுஷ்காக்கு சொல்லவே வேணா, அவங்க ரொம்பவே சூப்பரா நடிப்பாங்க. தெலுங்குலயுமே பில்லா திரைப்படம் வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுத்தது. சோ இப்படி அடுத்தடுத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பல சூப்பர் ஸ்டார்களோட நடிச்சு இவங்களும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மொத்த சவுத் இந்தியாலேயே ரொம்பவே எல்லாராலையுமே பாராட்டப்பட்டாங்க. பல விதமான அவார்ட்களை வாங்கி குவிச்சாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் இவங்கள ரொம்பவே ஸ்வீட், ரொம்பவே ஒரு கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க சம்பளம் சரியா வாங்க மாட்டாங்க. எப்போ டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்லாம் கொடுக்குறாங்களோ அப்பதான்
இவங்க வாங்குவாங்களாம், அவ்வளோ ஒபீடியண்டா நடந்துக்குவாங்களாம், செட்லயும் சரி எல்லார்கிட்டயுமே ரொம்பவே கைண்டா பேசுவாங்களாம். நிறைய பேருக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு தமிழ் படம் நடிக்கும் போது இவங்கள டெய்லி பிக்கப் பண்ற ஒரு டிரைவர் ஒரு நாளுக்கு அப்புறம் வரலையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்களுடைய வண்டி வந்து பினான்சியல் ப்ராப்ளமா சீஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புது காரையே அனுஷ்கா பிரசன்ட் பண்ணிருக்காங்களாம். நிறைய ஆக்ட்ரஸ்க்கு அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பாராட்டிட்டே நிறைய செலிபிரிட்டி சொல்லிருக்காங்க. சோ இவங்களுக்கு திருமணம் தான் எப்ப ஆகும் எப்ப ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருக்காங்க. அனுஷ்கா அவர்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளாவே அவங்கள ஒருத்தங்க காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இவங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்றதும் ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா தான் இருக்கு. இப்போவே பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு 42 ஏஜ் ஆயிருக்கு. சோ வியூவர்ஸ், அனுஷ்கா அவர்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.